அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு அன்பு நண்பர் இன்றைக்கி வந்து மதியம் ஃபோன் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவருக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னா 46 வயசு நடப்பு நடந்துட்டு இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டியார் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைக்கு பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா, அதாவது கல்யாண ஸ்டேஜ் தான். தம்பி வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் பொண்ணு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சம்மதத்தோடு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா பக்கமாக இருந்திருக்கு. அது வந்து எல்லாமே ஒய்ஃப் பேரில் ஒய்ஃபை நம்பி எழுதி வச்சிட்டாங்க. அதே மாதிரி காடு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஏக்கரா இருந்திருக்குது. அதையும் அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சிட்டாங்க, அந்த ஒய்ஃப் பேரில் எழுதி வச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு எதுவுமே வைக்காமல் நம்ம வீட்டுக்கார அம்மா தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்பி பண்ணிட்டாரு. பண்ணனால என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து வேறவங்க கூட ரிலேஷன் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இவரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 3 வருஷமாக நரகத்தை அனுபவித்து அந்த வேதனை வழியெல்லாம் தாங்கி இன்றைக்கி வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுத்து கண்ணை எனக்கு ஒரு நல்ல வரனாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். அதாவது உட்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு, ஜாதி தடைகள் இல்லை, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும். இன்றைக்கி வந்து எல்லோரும் திட்டி நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரபலமான ஒரு கம்பெனியில் லாரி ஓட்டிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வீடெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு. வாடகை வீட்டில் தான் இருக்கார். அவங்க அம்மா அப்பா கிடையாது, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, பிள்ளைங்களும் யாருமே கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா இப்படி ஏமாந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அண்ணன் ஒரே வார்த்தையில் பொண்டாட்டி நம்பாமல் யாருக்கு நான் நம்புறது அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிஜமிலுமே அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவர் சொல்கிறது கரெக்டு தானே. இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள நம்பாமல் நம்ம யாரை நம்ப போகிறோம்? ஒரு உறவு கல்யாணம் உறவுன்னு வந்துருச்சுனாவே நம்ம யாரை நம்ப போகிறோம் அவங்கள தவிர? அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. நம்பிட்டங்க அண்ணன் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ரொம்ப நமக்கு மனசு வேதனையாகவே இருந்தது மக்களே. அதனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் அவரும் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு சாப்பாடு 3 வேளை ஆக்கி போட்டுக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவர். அதனால் இப்போ வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, ஏழைங்க யாராக இருந்தாலும் சரி, குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பீங்கள, கொடுத்துட்டு நம்ம ஒரு லைஃப் நமக்காக இருந்தால் போதும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா, ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இவரை பிடிக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.